இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று தமிழகம் முழுவதும் நம்மளுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் ஆணைப்படி நடந்து வருகிறது. எதுக்கு இப்ப நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்று எல்லாரும் நிறைய பேர் நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணுல நம்மளுடைய தலைவரின் தளபதியின் காணொலி நேற்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கே ஒரு தெளிவு இருக்கு என்ன நடக்குதுன்னு. தலைவர் நேற்று தெளிவாக சொல்லியிருப்பார். இப்ப இருக்கிற மக்கள் 6,40,00,000 வாக்குகள் இருக்கு. இந்த வாக்காளர்கள் யாருக்கும் இன்னைக்கு வாக்கு உரிமை இருக்குன்னா இல்ல, யாருக்குமே வாக்கு உரிமை இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை இதுவரை ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் நடந்ததே இல்லை. சரி, எதுக்கு இதை பண்றாங்க? எதற்காக இந்த முயற்சின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் போலி வாக்காளர்களையும் இங்க இல்லாத வாக்காளர்களையும் எடுக்கணும்னு ஒரு முயற்சியா. சரி, இதற்கு முன்னால் இது மாதிரியான வாக்காளர் திருத்தும் நடவடிக்கை நடந்துச்சு. போன வருஷம் இதே நேரத்துல இதே மாதிரியான ஒரு வாக்காளர் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் இதே தேர்தல் ஆணையம் நடத்தினார்கள். சரி, தமிழகம் முழுவதும் நடத்திவிட்டு போன ஜனவரி மாசம் ஒரு புது வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. சரி, அதை வெளியிட்ட பிறகு மீண்டும் 8-9 மாதங்களுக்குள் மீண்டும் ஒரு தீவிர வாக்காளர் திருத்தும் பணியை தமிழகத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத எங்க எல்லாருடைய கொஸ்டின். சரி, அவசியம் நீங்க சரி செய்யறீங்க, அதையாவது முறையாக செய்யறீங்களா? நேற்று நம்மளுடைய தலைவருடைய காணொலியில சிறப்பாக தெளிவாக சொல்லி இருப்பார். ஏன்னா 6 கோடி சொச்ச மக்கள் இருக்காங்க, 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர்கள் அனைவரும் வாக்குரிமை இன்னைக்கு இருக்கான்னா இல்ல, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையே என்ன? இது ஒரு மக்களாட்சி. மக்கள் வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசு இந்த மக்களுடைய அரசை நிர்வகிக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? பல பேர் மன்னர்களாக, போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, தமிழகத்தை ஆளும் உரிமை திமுகவுக்கு தான் இருக்கான். ஆளுங்கிற வார்த்தையே தப்பு இல்லையா? நீங்க என்ன மன்னரா? தமிழக அரசை நிர்வகிக்கும் உரிமை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கிறத தவிர உங்களை ஆள்றதுக்கு நீங்க ஒன்னும் மன்னர் இல்ல. தமிழகம் ஒன்னும் உங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. தமிழகம் என்ன உங்க குடும்பத்துக்கு நிரந்தர குத்தகைக்கா விட்டுருக்காங்க? ஆளுங்கிற வார்த்தையே தவறு. இந்த நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை சரி செய்ய, அரசு நிர்வாகத்தை நீங்க நிர்வகிக்க மட்டும்தான் மக்கள் வாக்களித்து அந்த உரிமையை கொடுத்திருக்காங்க. அதுவே புரியாமல் இருக்கும் ஒரு அரசு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியுமே. சோ இவர்களை மாற்றுவதற்கு நம்ம என்ன ஒண்ணு தேர்தல் தான். இந்த தேர்தல்ல தான் நம்ம இவர்களை மாற்ற முடியும். இது போன்ற ஒரு மோசமான சக்திகளை தூக்கி எறிய வேண்டும் என்றால் தேர்தல்ல தான் நம்ம செய்ய முடியும். சோ அந்த தேர்தல் ஜனநாயகம் உட்படி முறையாக நடக்கணுமா? கண்டிப்பா நடக்கணும். அதற்கு அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். சோ அதை மோசமாக சீர்குலைத்து பெரும்பாலான வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை தூக்கணுமே. இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கீங்க, லட்சக்கணக்கானவர், கோடிக்கணக்கான டிவியில பாத்துருக்கீங்க. தற்பொழுது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்ல. நீங்க உங்க கையில ஓட்டர் ஐடி இருக்கும், ஆனா நீங்க போனீங்கன்னா உங்க பேர் லிஸ்ட்ல இருக்காது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் எடுத்து விட்டு, எல்லாரையும் பட்டியல இருந்து நீக்கி விட்டு, இந்த எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் உங்களால வாக்களிக்க முடியும். இது எவ்வளவு பெரிய குடும்பம். நம்ம இந்த பரோட்டா காமெடி பாத்துருப்பீங்க, சூரிய பேசிருப்பாப்ல. அதாவது பரோட்டா சாப்பிட்டுட்டே இருப்பாரு, அப்புறம் இதுல எண்ணிக்கையில குறை வரும், இல்ல இத்தனை நம்பர் அத்தனை நம்பர்னு, அப்ப எல்லாத்தையும் அழிச்சிரு, முதல்ல இருந்து சாப்பிடுவாரு. அதே மாதிரிதான் 1,00,000 பேர், 10 லட்சம், 20 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்கானா, அதை சீரமைக்க 1000 வழிகள் இருக்குது. ஏன் எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் ஆதார் கார்டோட இணைச்சிட்டீங்க? ஆதார் கார்டு என்ன பண்றீங்க? பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு இணைச்சிட்டீங்க, ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைச்சிட்டீங்க, கேஸ் கார்டு ஆதாரோட இணைச்சிட்டீங்க, எல்லாத்தையும் ஆதாரோட இணைச்சிட்டீங்க. ஏன் இன்னும் எலெக்ஷன் கார்டு மட்டும் நீங்க ஆதாரோட இணைக்கல? இதை இணைச்சு நீங்க கைரேகை வச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. இதை இணைச்சு நீங்க கைரேகை வச்சுட்டீங்கன்னா, இன்னைக்கு கைரேகை வச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கா? இது இல்லவே இல்ல. இது மாதிரியான 1000 வழிகள் இருக்குது இதை சீரமைக்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை செய்யறாங்க. இது மூலமா என்ன நடக்குதுன்னா, 69,000 பூத் இருக்கு தமிழகம் முழுவதும். இந்த 69,000 பூத்தையும் 69,000 பேரு இவங்க வச்சு சீரமைக்கிறாங்க. இதுல யாரு பலிகடனா? பாவம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். இதுல ஆசிரியர்கள் படுற கஷ்டம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அனைத்து உரிமைகளும் ஆசிரியர்களுக்கு பறிக்கப்பட்டு விட்டுச்சு. சமீபத்தில் கூட 2 மாதத்துக்கு முன்னாடி அரசு ஆசிரியர்கள் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து தளபதி அவர்களும் சந்தித்து முறையிட்டார்கள். அவர்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் முடிச்சிருச்சு இந்த அரசு, எதையுமே வழங்கவில்லை.
அதற்கு இந்த ஆசிரியர்களை அவர் எப்பயுமே ஒரு அடிமைகளாக, கொத்தடிமைகளாக பயன்படுத்துறாங்க. அதற்கு ஒரு சாட்சி தான் இது. என்னன்னா 69,000 பூத்துக்கும் பிஎல்ஓக்களாக பெரும்பாலும் ஆசிரியர்கள் பெண்கள் தான், ஆசிரியர்களா இருக்கிறவங்க பெண்கள் தான் நியமிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கும் சராசரியா 1000 வாக்குகள் இருக்கு, 1000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேரையும் இந்த ஆசிரியர்கள் போய், பெரும்பாலும் அங்கன்வாடி பணியாளர்கள் போய் ஒவ்வொரு வீடுகளாக, இப்ப நமக்கே தெரியும், ஒரு தெருவுல போட்டீங்கன்னா எந்த இது எங்க திக்கு தெரியாது, எந்த பக்கம் போகணும், எது தெற்கு வடக்கு தெரியாது. அங்க போய் எப்படி நீங்க ஒவ்வொரு வீட்டையும் கண்டுபிடிப்பீங்க? ஒரு நாளைக்கு சராசரியா 10 தான் முடிக்க முடியும், அதிகபட்சம் 5, 10 தான் முடிக்க முடியும். எப்படி 1000 ஃபார்ம்களை இவங்க ஃபில்அப் பண்ணி வாங்க முடியும்? 1000 ஃபார்ம் வீடு கண்டுபிடிச்சு குடிக்கிறதுக்கே 2 மாசம் ஆகும். அப்ப எப்படி 1000 ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்க முடியும்? இதுல அரசு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கும் போனோம், அவங்க காலையிலிருந்து 10வது வகுப்பும் 12ஆம் வகுப்பும் பொது தேர்வு இருக்கு, அவங்களால அதை செய்ய முடியுமா? இதுல அதிகப்படியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று நம்மளுடைய தளபதி அவர்கள் நேற்று எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு விரிவான கடிதத்தை எழுதினார். ஏன்னா இதுல 69,000 பிஎல்ஓக்களால் அதை பண்ணவே முடியாது. இதனால பாதிக்கப்பட போறதுன்னா ஜனநாயகத்துல மக்கள், பொதுமக்கள் லட்சக்கணக்கான இந்த தடவை ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். பீகார்ல சில லட்சங்கள்ன்றாங்க, 60 லட்சம் 65 லட்சம். நம்ம தமிழகத்துல கோடிக்கணக்கானோர் நம்ம வாக்களிக்கும் உரிமையை இழக்கும் அபாயம் இருக்குன்றத நம்ம இங்க சொல்லிக்கணும். கோடிக்கணக்கான போர், ஏன்னா லட்சக்கணக்கானோர் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறாங்க தமிழகத்துல அவர்கள் எல்லாம் வாக்குரிமை இழப்பார்கள். லட்சக்கணக்கான வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கறாங்க, அவர்களும் முதன்மையா வாக்களிப்பார்கள். அது இல்லாம தினமும் வேலைக்கு போறாங்கல்ல, வீடுகளுக்கு போனா பூட்டி இருக்கும், பூட்டி இருந்தா இல்லைன்றாங்க. இது மாதிரியான 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் அபாயம், இது பேரபாயம், ஒரு ஜனநாயகத்துக்கான மிகப்பெரிய ஆபத்து. ஒரு சில தனிநபர்கள் தேவையானவரு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கிறாங்க.